ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங்க. சாமி கும்பலாண்டு ரெடி ஆகிட்டோங்க. கோயிலுக்கு போகலான்னு கிளம்பணும். அதோட சரின்னு சொல்லிட்டு குமார சீக்கிரமாக வர சொன்னேன். சரி எப்போ வராங்கன்னு தெரில, நம்ம ரெடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சாமிக்கு பூலாம் முந்தின நாளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு, சாமந்தி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சாமிக்கு அப்படியே வச்சுட்டு நம்மளும் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகனுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அதோட அழுதுகிட்டு இருந்தேன். பசங்க வேறு அழுதுகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வச்சுட்டு இங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கீழே இந்த இடத்துல பார்க்கும்போது கேமரா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் நல்லாவே வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸே பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் திட்டிக்கிட்டு இருந்தேன். சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே க்ளோஸில் பார்த்தேன். பரவாயில்ல, நம்மளும் நல்லாத்தான் இருக்கோம். நம்ம நைட்டிலே 1000 போட்டோ எடுப்போம், சிலையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு திருநீருக்கு தந்து பிரசாதம் எடுத்து வச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சாச்சு. ஊதுபத்தி அப்படியே காமிச்சிட்டு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே காமிச்சிட்டு ஏன்னா பயம் வேறு என்ன தெரியல, நேற்றுலேருந்து ஒரே பயமாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு வீடு ஃபுல்லும் சாம்பிராணி போட்டு விட்டுறணும், ஊதுபத்திலாம் கற்பூரம்லாம் காமிச்சிடணும். ஏன்னா ஒரே ஒரு கெட்ட கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருந்துச்சா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளும் அப்படியே சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டாதான் நம்மளுக்குள்ள மன திருப்தியாக இருக்கும். சின்னதோ பெருசோ நீட்டாக சாமி கும்பிட்றேன்னு நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ சொல்லிட்டு குமார் வர வந்துட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுருந்தான். பையனுக்கு வர சின்ன பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்துச்சு, ஒரு மாதிரியே அழுதுகிட்டு இருந்தான். சரிடா லேட் ஆயிடுச்சு, இன்னும் இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்னடே தெரியல, இந்த சேரீ கட்டுறப்போலாம் நம்ம கோயிலுக்கு கிளம்புனோம்னா போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு சாப்பாடு வச்சாச்சு. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.